Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெயில் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஜிமெயில்னு இருக்கும், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு இருக்கும். ஓகேங்களா, அதை பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதை எனக்கு வந்து வந்த மெயில்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து யாருக்காவது மெயில் சென்ட் பண்ணால் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி போட்டு பக்கத்தில் கம்போஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கம்போஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளிக் பண்ணி உள்ளார வந்துட்டோம்னா இந்த இடத்துல டூன்னு இருக்கும். டூவில் வந்து யாருக்கு நம்ம மெயில் சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு அனுப்பணும். ஓகேங்களா, இப்போ நான் மெயிலை அதை சென்ட் பண்ணுறேன். sbo.tvm@gmail.com இதுக்கு நம்ம மெயில் சென்ட் பண்ணுறதா இப்போ வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது வந்து இங்கே எஸ்பிஓ அட்மின் டீம் வந்துடும். ஓகேங்களா, இது வந்து எஸ்பிஓட மெயில் ஐடி தான். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு மட்டும்தான் அனுப்பணும். ஓகேங்களா, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். சப்ஜெக்டில் டு சேஞ்ச் மெயில் ஐடின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, நான் இங்கே ஒரு சாம்பிளுக்காக தான் டைப் பண்ணுறேன். டு சேஞ்ச் மெயில் ஐடின்னு போட்டேன். இங்கே கம்போஸ் மெயில்னு இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமோ, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அது பண்ணி நம்ம அந்த இடத்துல டைப் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா, சாதாரண வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் தெரியுதோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் டைப் பண்ணுறேன்.
இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ என்ன பண்ணுங்கள், அது பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இன்கேஸ் அது வந்து நம்ம ஏதாவது ப்ரூஃப் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுங்கள், அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ஆதார் கார்டோ பேன் கார்டோ நம்ம சப்மிட் பண்ணுறோம்னா கம்பெனிக்கு என்ன பண்ணால் இந்த இதை டச் பண்ணிங்கன்னா அட்டாச் ஃபைல்னு இருக்கும். அட்டாச் ஃபைல் டச் பண்ணிங்கன்னா நம்ம கேலரிக்குள்ளே வரும். ஓகேங்களா, நம்ம கேலரிக்குள்ளே எது இருக்கோ அந்த இமேஜஸ் நிறையா வரும் பாருங்கள். இந்த மாதிரி இமேஜஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு இதை ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது எந்த ப்ரூஃபும் கிடையாது. இந்த ஒரு இமேஜஸ் சும்மா நான் செலக்ட் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் கொடுத்தேன்னா செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா, இவ்வளோ தான். இது நம்மளோட ப்ரூஃப் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா, இது வேணான்னா இன்ட்டு மார்க் இப்போ கொடுத்தேன் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா போயிடும். திரும்ப வந்து நம்ம அட்டாச் ஃபைலில் செலக்ட் பண்ணிட்டு வேறு என்ன நம்ம கிளிக் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இந்த இமேஜ் நம்மளுக்கு என்ன வந்து செலக்ட் ஆகணுமோ அது இங்கே வந்து ப்ரிவியூ காமிக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல சென்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து போயிடும். ஓகேங்களா, இப்போ இது அட்மின் டீம்ங்கிறனால நான் அட்மின் டீமுக்கு சென்ட் பண்ணலை, இது ரஃபாக போட்டனால நான் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறேன். நான் வேறு ஒரு இது சென்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சென்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா மெயில் வந்து சென்ட் ஆயிரும். அவ்வளோதான். சென்ட் இங்கே பார்த்தீங்களா சென்டுன்னு காட்டுதா, என்னோடய மெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி திரும்ப செக் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து மேலே பாக்ஸ் இருந்துச்சு, சென்டுங்கிற ஐட்டம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சென்டுங்கிற டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண மெயில் ஐடி, அதாவது நீங்கள் இதெல்லாம் இது ரீசென்ட் பண்ணிங்களோ அந்த லிஸ்ட்லாம் காமிக்கும். இப்போ நான் 1/4 நான் சென்ட் பண்ண மெயில் ஐடி இமேஜோடு அட்டாச் பண்ணேன்னா அது அப்படியே இருக்குது பாருங்கள். இது போய் சென்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், மெயில் சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல டு தமிம் அன்சாரி அப்படின்னு காட்டுதா, டச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டும். நம்ம மெயில் ஐடி வந்து சென்ட் பண்ணிச்சு. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயில் சென்ட் பண்ணணும். இதுவே இன்னொரு மெத்தடில் நம்ம அதாவது சார் வந்து சொல்லியிருந்தாங்களா எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அஃபிஷியலுக்கு நம்ம அனுப்புகிறாந்தா என்னென்ன ஃபார்மேட் கொடுக்குறாங்களோ அதை கம்போஸ் மெயில் டைப் பண்ணி அங்கே மெயில் ஐடி டச் பண்ணி இங்கே கம்போஸ் மெயிலில் என்ன நேம்மா ஃபஸ்ட்டு நேம் போட்டோமா நம்மளோட நேம் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு என்ட்ரு பட்டன் அமுக்குனிங்கன்னா நேம் கீழே ஸ்டாஃப் ஐடி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் வந்துடும். அடுத்தது நேம் ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த என்ட்ருக்கு அதாவது இந்த பட்டன் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அடுத்தது மொபைல் நம்பருக்கு போட சொல்லியிருந்தாங்க, மொபைல் நம்பர் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து சார் வந்து அடுத்து என்ன சொல்லுவாங்க சோஷியல் மீடியா யூசர் நேம் போட்டிருந்தோம். இதில் வந்து என்ன பண்ணுங்கள் நேம் என்னோடய நேம் போடுறேன். இது மாதிரி நீங்கள் எல்லா இதையும் டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துட வேண்டியதான். இவ்வளோ தான். இதை டச் பண்ணிவிட்டு இதுக்கு பண்ணி இதில் நம்ம சப்ஜெக்ட் என்ன பண்ணுறோமோ அது ஓகேங்களா. இது வந்து இங்கே சப்ஜெக்ட் நம்ம என்ன கொடுக்குறோமோ இப்போ நம்ம வந்து சும்மா சாம்பிளுக்காக டீட்டெயில்ஸ்னு போடுறேன். ஓகேங்களா, டீட்டெயில்ஸ் ஆஃப் இப்போ பாருங்கள் நான் போட்ட மெயிலேருந்து பேக் அனுப்பினால அது போய் டிராஃப்டில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ டிராஃப்டில் எப்படி பார்க்கணுன்னா இப்போ இந்த 3 டாட்டு பண்ணி இந்த இடத்துல டிராஃப்ட்னு இருக்கும் பாருங்களேன், இதை டச் பண்ணிங்கன்னா நம்ம சென்ட் பண்ணாத மெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணது அப்படியே இருக்குது பாருங்களேன். ஓகேங்க, இதுதான் அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ணணும் டூவில் போயிட்டு சென்ட் கொடுக்கணும்.
இதை எடிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீட்டெயில்ஸ் அப்படி இருக்கா. நான் டீட்டெயில் ஆஃப் கொடுத்தோட எனக்கு வெளில பேக் வந்துருச்சு. இப்போ நான் டீட்டெயில்ஸ் ஆஃப் யூசர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு டு SBO PYT LTD இந்த மெயிலுக்கு அனுப்ப சொன்னாங்களா. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல சென்ட்னு சொல்லிட்டு இந்த சென்டை அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்டை அனுப்பும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து மெயில் சென்ட் ஆயிரும். ஓகேங்களா, இப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம மெயில் சென்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலிஸ்.